அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில வாழ்வுக்கு மின்சாரம் என்கின்ற பகுதி தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். இப்ப நாங்க இறுதியாக எங்களுடைய வகுப்பில பார்த்த விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். நாங்கள் நீர் மின்வலு நிலையம் ஒன்றுல என்ன செயற்பாடுகள் நடைபெறும் என்று சொல்லி பார்த்திருக்கோம். அதாவது மின்வலு நிலையங்கள் எங்கெங்க இருக்குது, அங்க இருந்து கரண்ட் எப்படி உருவாக்கப்படுகிறது, சரியா என்று சொல்லி பார்த்திருக்கோம். இப்ப நீர் மின்வலு நிலையத்துல எங்களுக்கு தெரியும், மேல இருந்து அல்லது தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரினுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு சுழலி ஒன்றை சுழல செய்வதுதான் நோக்கம். அந்த சுழலி சுழலுவதன் மூலம் மின் பிறப்பாக்கி இணைக்கப்பட்டு அதுல இருந்து எங்களுக்கு கரண்ட் உருவாக்கப்படும். அப்ப இந்த சுழலியை இயங்க செய்வது நீர். அதனால நாங்க நீர் மின்வலு என்று சொல்லுவோம். அதே போல காற்றுல இருக்கிற சக்தியை பயன்படுத்தி காற்றாலையில காற்று அந்த தட்டைகளை சுழற செய்து அதனை மின் பிறப்பாக்கியோட ஜெனரேட்டர்ல இணைச்சு அங்கால கரண்ட் எடுக்கிறது. அது காற்று சக்தி மூலம் இருக்கிறன்னு சொல்லுவோம். அத காற்று மின்வலு நிலையம் என்று சொல்லுவோம். அப்ப நீர்ல இருந்து கரண்ட் எடுத்தா நீர் மின்வலு நிலையம். காற்று சக்தியை பயன்படுத்தி அல்லது காற்றாலைகள் மூலம் மின்னை பெற்றா அது காற்று மின்வலு நிலையம். அதே மாதிரி எரிபொருட்களை பயன்படுத்தியும் நாங்க என்ன செய்வோம், கரண்ட பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அது எரிபொருட்களை பயன்படுத்தி வந்தா எரிபொருளை வச்சு என்ஜினை வேலை செய்ய வைப்போம். இப்ப பாருங்க, மோட்டார் பைக் எப்படி வேலை செய்கிறது, அதுக்கு பெட்ரோல் போட்டா என்ஜின் ஒர்க் ஆகும், நாங்க போகலாம். அதே மாதிரி என்ஜினை வேலை செய்யறதுக்காக நாங்க எரிபொருளை பயன்படுத்தி அதுல இருந்து டைனமோவை இணைச்சு நாங்க என்ன செய்யலாம், கரண்ட எடுக்கலாம். சரி, அதை சொல்றது எரிபொருட்களினால் செயற்படக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள். அதே போல அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையத்துல என்ன நடக்கும், கொதி நீராவியை பயன்படுத்தி இந்த சுழலியை இயங்க செய்வார்கள். அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இயக்கம் ஒன்று நடைபெற வேணும், சுழல வேணும். அப்ப அது காற்றை பயன்படுத்தி இந்த தட்டை சுழல வைக்கலாம், அல்லது கொதி நீராவியை பயன்படுத்தி சுழல வைக்கலாம். அந்த தட்டானது சுழல வேணும் இல்லையா, சுழண்டாக்க அதை மின் பிறப்பாக்கிக்கு இணைச்சு நாங்க என்ன செய்யலாம், கரண்ட் எடுக்க முடியும். சரியா, அப்ப கம்பி சுருளுக்குள்ள காந்தத்தை அசைச்சு நாங்க மின் எடுக்கலாம். அதே போல எலுமிச்சம்பழத்துல இருந்து மின் எடுக்கலாம் சொல்லி நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கு. இப்ப இலங்கையில இந்த மாதிரி மின் உற்பத்தி ஆரம்பத்தில இருந்து நடைபெறுகின்ற முறை. அனல் மின் உற்பத்தி எல்லாம் பிறகுதான் எங்களுக்கு என்ன உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சரியா, இலங்கையில இந்த நீர் மின்வலவ அறிமுகம் செய்தவர் விமல சுரேந்திர அவர்கள். விமல சுரேந்திரா அவர்கள் தான் முதலாக இந்த நீர் மின் வலுவ கொண்டவர். சரியா, ரைட். இலங்கையில முதலாக அமைக்கப்பட்ட நீர் மின்வல நிலையம் இவற்ற பெயர்ல தான் இருக்கு. சரியா, அப்ப இலங்கையில அத அறிமுகம் செய்து வைத்தது திரு விமல சுரேந்திர அவர்கள். சரியா, ஆனா இப்ப உலகின்ற வேற நாடுகள்ல வேறு மின் உற்பத்தி முறைகள் நடக்குது. இப்ப எங்கட நாட்டுல இந்த 4 முறைதான் பயன்பாட்டுல இருக்கு. என்னென்ன, நீர் மின் சக்தியை பயன்படுத்துதல், காற்றாலைகள்ல இருந்து பயன்படுத்துதல்,
அனல் மின் நிலையத்தில இருந்து மின் உற்பத்தி, அடுத்தது எரிபொருட்களினால் மின் உற்பத்தி. இந்த 4 முறையும் பிரதானமாக நடக்குது மின்னை உற்பத்தி செய்தல். ஆனா உலகின் சில நாடுகள்ல மின் உற்பத்தியை மேற்கொள்றதுக்கு அணுக்கருவினுடைய சக்தியை பெற்றுக் கொள்கிறார்கள், கடல் அலையினுடைய சக்தியை பெற்றுக் கொள்கிறார்கள், சூரிய ஒளியை வச்சு அத சூரிய கலங்கள்ல இருந்து சோலார் மூலம் மின்னை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப எங்களுக்கு நாங்க இந்த 4 மெத்தடை தான் பயன்படுத்துறோம். இந்த 4 முறை தவிரவும் நிறைய முறைகள் இருக்குது என்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். கடல் அலையில இருந்து சக்தியை பெற்றுக் கொள்ளலாம், சூரிய ஒளியில இருந்து எனது சோலர்ல இருந்து பெற்றுக் கொள்ளலாம். அத மாதிரி எங்களுக்கு அணுவினுடைய கருச்சக்தி அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? ரைட். அப்ப இதுவரைக்கும் நாங்கள் நீர் மின் வல நிலையங்கள் தொடர்பாக பார்த்தோம். அப்ப அடுத்ததாக நாங்க எளிய மின்கலம் ஒன்றை அமைத்தல் தொடர்பாக பார்ப்போம். எளிய மின்கலம் ஒன்றை அமைத்தல். எளிய மின்கலம், சிம்பிள் செல் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எளிய மின்கலம். சரியா? இந்த எளிய மின்கலத்தை அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் என்றா எங்களுக்கு ஒரு முகவை தேவை. முகவை எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆய்வு கூடத்துல முகவை ஒரு முகவை எடுத்துக்கொள்ளும். இந்த முகவைக்குள்ள ஐதான சல்பூரிக் அமிலத்தை எடுத்துக்கொள்ளும். ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலத்தை எடுத்துக்கொள்ளும். ஐதான சல்பூரிக் அமிலம் என்றா என்ன? அமிலத்தை நீருக்குள்ள விட்டா, இப்ப இதுக்குள்ள அரைவாசிக்கு நீர் எடுத்துட்டு அதுக்குள்ள துளி துளியாக அமிலத்தை விடுறோம். ஐதான சல்பூரிக் அமிலம் என்று சொல்லுவோம். இது நாங்க தண்ணி விட்டுருக்கிறபடினால அது ஐதாகிட்டு. தனியா அசிட் எடுத்தா அது செறிவான அமிலம். அதுல நாங்க தண்ணிக்குள்ள அந்த அசிட விட்டு எடுத்தா ஐதான சல்பூரிக் அமிலம் வந்து சொல்றோம். ரைட். அப்ப நாங்க எடுத்திருக்கிறது ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான ஐதான சல்பூரிக் அமிலம் எடுத்திருக்கிறோம். சரியா? இதுக்குள்ள ஐதான சல்பூரிக் அமிலம் எடுத்திருக்கோம். ரைட். அடுத்ததாக எங்களுக்கு தேவையானது 2 உலோக தகடுகள். 2 உலோக தகடு. அதுல ஒன்று செப்பு தகடு. அதுல ஒன்று செப்பு தகடு. மற்றையது நாகத்தகடு. நாகத்தகடு. செப்பு தகடு, மற்றது நாகத்தகடு.
ரெண்டையும் குறிச்சு கொள்ளும். உங்களுக்கு எந்தெந்த தகடுகள் என்றது முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட், இத நாங்கள் நாகத்தகடு என்று சொல்லுவோம். நாகத்தகடு இது செப்பு தகடு. செப்பு தகடு ஒன்று, நாகத்தகடு ஒன்று. சரியா? இப்ப நாங்கள் இது ரெண்டுல இருந்தும் ஒரு தொடுக்கிற கம்பியால இணைக்க போறோம். இரண்டு தகடுகளையும் தொடுக்கிற கம்பியால இணைச்சு கொண்டு வந்து அத ஒரு பல்போட இணைக்கும். பல்ப் சரி, அதை ஒரு மின் குமிழோட இணைச்சிருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு என்னென்ன தேவையான பொருள்? ஒரு முகவை எடுத்திருக்கிறோம், இரண்டு தகடுகள் எடுத்திருக்கிறோம், ஒன்று நாகத்தகடு, மற்றையது செப்பு தகடு. அந்த முகவைக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கிற திரவம் என்னது? ஐதான சல்பூரிக் அமிலம் எடுத்திருக்கிறோம். இப்ப இந்த தொகுதியை அமைச்சிட்டோம், இந்த பரிசோதனையை ரெடி பண்ணிட்டோம். சரி, அந்த பரிசோதனையை ரெடி பண்ணிருக்கு. அப்ப எங்களுக்கு மின்குமிழ இணைக்கும் போது இது தொடுக்கிற கம்பி, அதை அப்படியே கொண்டு வந்து ரெண்டுல இருந்தும் தொடுக்கிற கம்பியை கொண்டு வந்து இந்த மின் குமிழுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல உங்களுக்கு இத சொல்றது எளிய மின்கலம். இதுக்கு என்ன பெயர்? எளிய மின்கலம். எளிய மின்கலத்தில என்னென்ன உலோக தகடுகள் பயன்படுத்தப்பட்டது? ஒன்று செப்பு தகடு, மற்றது நாகத்தகடு. எளிய மின்கலத்தில என்ன திரவம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஐதான சல்பூரிக் அமிலம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப எளிய மின்கலத்தின் இந்த செயற்பாட்டில் உமது அவதானம் என்ன? அப்ப உங்களுக்குரிய வினாக்களை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி கொள்ளுங்க. எளிய மின்கலம் என்பது தலையங்கம் போட்டிருக்க வேணும். இந்த படம் நீங்க கீற தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இதுல எந்த மாதிரியான வினா வரும்ன்றத எழுதி கொள்ளுங்க. இப்ப முதலாவது வினா எழுதுங்க. எளிய மின்கலத்தில் எளிய மின்கலத்தில் பயன்படுத்தப்படும் உலோகங்கள் அவை. உலோகங்கள் எவை? இதுதான் முதலாவது வினா. எந்த உலோகங்கள் இங்க பயன்படுது? என்னென்ன உலோகங்கள்? ஒன்று செப்பு தகடாக இருக்கும், மற்றையது நாகத்தகடாக இருக்கும். இரண்டாவது வினாலை கொள்ளுங்க. இச்செயற்பாட்டில் உமது அவதானம் யாது?
இச்செயற்பாட்டில் உமது அவதானம் யாது? இரண்டு வினாக்களையும் எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது, எளிய மின்கலத்தில் பயன்படுத்தப்படும் உலோகங்கள். உலோகங்கள் அவை. எளிய மின்கலத்தில் பயன்படுத்தப்படும் உலோகங்கள் அவை. இச்செயற்பாட்டில் உமது அவதானம் யாது? அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், பல்பு பூட்டி இருக்குது. அப்ப இந்த செயற்பாட்டுல நாங்க மின்குமிழை இணைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய அவதானம் மின்குமிழ் ஒளிர்வதை அவதானிக்கலாம். அப்ப இந்த செயற்பாட்டுல எங்களுடைய அவதானம் என்ன? மின்குமிழ் ஒளிரும். சரியா? மின்குமிழ்ல லைட் எரியும், அதுதான் அவதானம். நாங்க பார்க்கிறது தான் இங்க அவதானமாக இருக்கு. சரியா? இப்ப இந்த வினாக்களை எழுதினா அதுக்குரிய விடைகளை நீங்களாக எழுத முயற்சி செய்யுங்க. அப்ப இந்த செயற்பாடு உங்களுக்கு வழங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு முகவேக்குள்ள ஐதான சல்பூரிக் அமிலத்தை எடுத்து நாகத்தகடையும் செப்பு தகடையும் அந்த திரவத்துக்குள்ள வச்சு அந்த ரெண்டு தகட்டுல இருந்தும் வருகின்ற தொடுக்கும் கம்பியை கொண்டு வந்து நேர ஒரு மின்குமிழ்ல இணைச்சிருக்கிறோம். இதை சொல்றது எளிய மின்கலம். ரைட்? இந்த செயற்பாட்டுல எங்களுடைய அவதானம் எப்படி இருக்கும்? இந்த லைட்டு எரியும், அதுதான் அவதானம். சரியா? ரைட். அப்ப இதுல மின்குமிழ் ஒளிரும். சிறிது நேரத்துல மின்குமிழின் பிரகாசம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸ்டார்டிங்ல நல்லா எரிஞ்சு கொண்டிருக்கும், கொஞ்ச நேரத்துல அந்த லைட்டின் பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரியா? அதோட இந்த நாகத்தகடு இருக்கு இல்லையா, அதை நாங்க அசிட்டுக்கு வச்சோன்னா இதுல வந்து கரையும். நாகத்தகடு வந்து கரையும். அசிட் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், அரிக்கின்ற இயல்புடையது. அப்ப அது நாகத்தகடை அரிக்கும் போது எங்களுக்கு இதுல இருந்து சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரதை பார்க்கலாம். வாயு வெளியேறும், வாயு வெளியேறும். அதே மாதிரி செப்பு தகட்டுல இந்த வாயு குமிழ்கள் படுகிறதையும் நாங்க பார்க்க முடியும். அப்ப இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த மின்குமிழ் ஒளிரும். இது இதுல இருக்கிற ஒரு குறைபாடு. அதுவும் உங்களுக்கு வினாவாக சில சமயங்கள்ல கேட்கப்படுறது. என்னது? எளிய மின்கலத்தில் காணப்படுகின்ற குறைபாடு என்ன? எளிய மின்கலத்துல என்ன குறைபாடு இருக்குண்டா, இது எங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கு ஒளிரும்? சிறிது நேரத்துக்குத்தான் ஒளிரும். இப்ப இதுக்குள்ள இருக்கிற அந்த எல்லாம் கரைஞ்சு அல்லது இருக்கிற கெமிக்கல் பதார்த்தம் எல்லாம் முடிஞ்ச உடனே அதை என்ன செய்திடும்? நின்றும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி மாதிரி நினைச்சு கொள்ளுங்களேன். இந்த அமைப்பு ஒரு பேட்டரி. சாதாரணமாக இப்ப நாங்க மணிக்கூட்டுக்கு போடுற சின்ன பேட்டரி இருக்கு இல்லையா, அத மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. அந்த பேட்டரி அதுல இருக்கிற கரண்ட் எல்லாம் போன பிறகு அந்த பேட்டரி ஒர்க் பண்ணாது. ஏன்? அதுல இருந்த எல்லா இரசாயன பதார்த்தங்களுக்கு மூலம்தான் அங்க எங்களுக்கு பேட்டரியில இருந்து கரண்ட் வருது. அது ஃபுல்லா முடிஞ்சுது, பாவிச்சு முடிஞ்சதுன்னா அதுல என்ன செய்யாது? கரண்ட் வராது. ஒரு தடவை தான் அதை நாங்க பாவிக்கலாம். சரியா? அப்ப அது மாதிரிதான் இந்த எளிய மின்கலம். இதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் பாவிக்கும், அதுக்கு பிறகு தொடர்ந்து அதனை பாவிக்க முடியாம போகும். அப்ப விளங்கிட்டுதான், இது ஒரு எளிய மின்கலம். இப்படியும் நாங்க கரண்ட எடுக்க முடியும். ஏற்கனவே நாங்க எலுமிச்சம்பழத்துல இருந்து கரண்ட் வரும்னு காட்டினமா இல்லையா? அப்ப எலுமிச்சம்பழத்துல இருந்து எவ்வாறு கரண்ட் வருதுன்னு சொன்னோம்? அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள
ஒரு சாறு, அமிலத்தன்மையான சாறு இருக்கு. அந்த சாறு நாகத்தகடும் செப்பு தகடும் வைக்கப்பட்ட போது உள்ளுக்குள்ள வேலை செய்யுது. அதனாலதான் எங்களுக்கு கரண்ட் வருதுன்னு சொன்னோம். அதே மாதிரி செயற்பாடுதான் பிள்ளைகள் அந்த தேசிக்காய்க்கு பதிலாகத்தான் இந்த முகவையும் ஆசிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசிக்காய் எடுத்தோம்னா அதுக்குள்ள இருக்கிற ஆசிட் தான் இந்த நாகத்தகடு செப்பு தகடு வைக்கப்பட்ட போது தாக்கமடைஞ்சிருக்கு. அதே ஒரு தேசிக்காயின் அமைப்புக்கு பதிலாக ஒரு முகவை அதுக்குள்ள ஐதான சல்பூரிக் ஆசிட் எடுத்து அங்க வச்ச மாதிரி அதே நாகத்தகடையும் செப்பு தகடையும் உள்ள வச்சா எங்களுக்கு என்ன செய்யும்? கரண்ட் வரும். சரியா? ஆனா இதோட குறைபாடு என்னன்னா, இத நாங்க எங்கேயும் தூக்கி கொண்டு திரிய இயலாது. ஆசிடோட நாங்க கையில தூக்கி கொண்டு திரியலாமா? கஷ்டம் தானே பிள்ளைகள். அப்ப இது பாவிக்கிறது கஷ்டம். அல்லது சிறிது நேரத்துக்குத்தான் இதுல என்ன செய்யலாம்? கரண்ட் எடுக்கலாம். இதெல்லாம் இந்த எளிய மின்கலத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்று சொல்லி சொல்லும். ரைட். அப்ப இதனுடைய ஒரு செயற்பாடை நாங்க இப்ப வீடியோவா பார்ப்போம். இது ஒரு முகவை. முகவைக்குள்ள செப்பு தகடு, நாகத்தகடு வைக்கப்பட்டு சல்பூரிக் அமிலம் எடுக்கப்பட்டு இருக்கு. பாருங்க, ரெண்டையும் தொடுக்கிற கம்பியால் இணைக்கப்படும் போது மின்குமிழ் ஒளிருது. மின்குமிழ் ஒளிர்வதை தெரியும். இதுல செப்பு தான் நேர் முடிவிடம் பிளஸ் ஆக இருக்கும். நாகத்தகடு மறை முடிவிடமாக இருக்கும். சரியா? உள்ளுக்கு காணப்படுகிற திரவம் ஐதான H2SO4, அதாவது சல்பூரிக் அமிலம். இப்ப எங்களுக்கு நாகத்தகடு கரையிறத பார்க்க, நாகத்தகடு கரையும். இங்கால செப்பு தகடுக்கு கிட்ட வாயு ஒன்று வெளியேறும். செப்பு தகடு கிட்ட வாயு ஒன்று வெளியேறுவதை பார்க்கலாம். நாகத்தகடு கரையும், செப்பு கிட்ட வாயு வெளியேறும், மின்குமிழ் ஒளிரும். இது மூன்றையுமே நீங்கள் இச்செயற்பாட்டின் அவதானமாக சொல்ல முடியும். சரியா? அப்ப எங்களுக்கு நாகத்தகட்டுல இருந்து பாருங்க கரைஞ்சு அதுல இருந்து இலத்திரன்கள் விடுவிக்கப்படுகிறது. அது எங்க வரைக்கும் வருது? செப்பு வரைக்கும் வருகுது. அங்க ஸ்டார்ட் ஆகி மைனஸ்ன்றதுல ஸ்டார்ட் ஆகி அந்த இலத்திரன்கள் எங்களுக்கு செப்ப வந்து அடையுது. சரியா? இப்ப இத சொல்றது எளிய மின்கலம். சரியா? அப்ப இதுல உள்ள பகுதிகள் குறிக்க தெரிய வேணும். இதுல செப்பு என்றது எந்த மாதிரியான மின்வாய் பிளஸ் ஆகவும் நாகம் மைனஸ் ஆகவும் இருக்கு. சரியா? ரைட். அப்ப இப்ப நாங்க இந்த எளிய மின்கலம் தொடர்பாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? அடுத்ததாக நாங்கள் சில வினாக்கள் பார்ப்போம். பகுதி ஒன்றுக்குரிய MCQ வினாக்கள். அப்ப இதுல நீங்க என்ன செய்யுங்க, நம்பர்ஸை மட்டும் போட்டுட்டு ஆன்சரை போடுங்க. நம்பரை எழுதிட்டு பகுதி 1 வினாக்கள் என்று போட்டு 1, 2 போட்டு நீங்கள் அதற்குரிய ஆன்சர்ஸை மட்டும் போட்டுக்கொள்ளுங்க.
சரியா? நீங்கள் பகுதி 1க்குரிய வினாக்கள் என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. அதுல 1, 2, 3 என்ற நம்பரை போட்டு அதுக்குரிய சரியான விடைய மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவதுக்கு 2வது விடை என்றால் 2 அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. உதாரணம் தான் சொன்னானே. ரைட். அப்ப அதுல முதலாவது வினாவை பார்ப்போம். முதலாவது பாருங்க. திணிவை அளப்பதற்கான சர்வதேச நியம அலகு எது? அப்ப நாங்க ஒரு திணிவை அளக்கிறதுக்கு எந்த அலகை பயன்படுத்துவோம்? 1 மில்லிகிராம், 2வது கிராம், 3வது கிலோகிராம், 4வது லிட்டர். எதை நாங்க திணிவை அளப்பதற்காக பயன்படுத்தலாம்? திணிவண்டா தெரியும் தானே பிள்ளைகள்? ஒரு பொருள் வாங்க போய்க்குள்ள என்னன்னு நாங்க திணிவில கேட்போம். சரியா? கிராம்ண்டா ஜி என்று வரும், கிலோகிராம்ண்டா கேபிட்டல் போட்டு ஜி என்று வரும். சரியா? அப்ப திணிவை அளக்கிறதுக்கு சர்வதேச அலகு, சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு எது என்று போட்டுக்கொள்ளும். 2வது கேள்வி. பின் வருவனவற்றுள் சடப்பொருட்களுக்கு உதாரணமாக அமைவது. சடப்பொருள்னா உங்களுக்கு தெரியும், அதை வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படும். வேற என்ன, அதுக்கு ஒரு நிறை ஒன்று இருக்கு. சக்தி என்றா அதுக்கு நிறை இருக்காது, வைக்கிறதுக்கு இடமும் தேவைப்படாது. அப்ப இதுல முதலாவது வெப்பம், பேனா. உதாரணம் 2ம் இருக்க வேணும், சடப்பொருளா இருக்க வேணும். வெப்பம், பேனா. 2வது புத்தகம், ஆக்சிஜன். 3வது ஒலி. அடுத்தது வெப்பம். 4வது புத்தகம், ஒளி. சரியா? அப்ப இதுல எது வைக்கிறதுக்கு இடத்தை எடுத்துக்கொள்ளும், மற்றது நிறை கொண்டது சொல்லி பார்த்துக்கொள்ளும். அடுத்தது 3வது வினா. ஆன்சரை மட்டும் நீங்க நோட் பண்ணினா போதுமானது, கேள்வி எழுத தேவை. பின் வருவனவற்றுள் சக்திக்கு உதாரணமாக அமையாதது எது? சக்திக்கு உதாரணமாக அமையாதென்றா எது சக்தி இல்லை, அமையாதது? சரியா? அப்ப ஒலி, ஒளி, நீர், வெப்பம். சரியா? அப்ப எது இதுல சக்தி இல்ல? 4வது தேங்காய் எண்ணெய் எப்பௌதீக நிலையில் காணப்படும். இப்ப எல்லாருக்கும் தேங்காய் தெரியும் தானே பிள்ளைகள்? வீட்டுல ஒரு காவாச்சு பார்த்திருப்பீங்க. அந்த தேங்காய் எந்த பௌதீக நிலையில இருக்கு? பௌதீக நிலையத்தில இருக்குது. 3 பௌதீக நிலைகள் இருக்குது. திண்மம், திரவம், வாயு. தேங்காய் எப்படி இருக்குது? திண்மமாக இருக்கா, கட்டியாக இருக்கா, அல்லது கேஸ் மாதிரி வாயுவாக இருக்கிறது, அல்லது நீராக இருக்கிறதா, அல்லது திரவமாக ஏதாவது லிக்யூடா இருக்கு? சரி, ஆன்சரை நோட் பண்ணு. ரைட். அடுத்தது 5வது பின் வருவனவற்றுள் திண்ம நிலையில் காணப்படும் பதார்த்தம் எது? அப்ப திண்மமாக இருக்கிறதுன்னா கட்டியாக இருக்கவும். இப்ப நான் ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்றேன். இப்ப திண்ம நிலைக்கு பனிக்கட்டி, திரவ நிலை என்றா 6 குளங்கள்ல இருக்கிற நீர், வாயு நிலை என்றா நீர் ஆவியாகும். சரியா? அப்ப அதை திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லுவோம். இங்க என்ன கேட்டிருக்கு? திண்ம நிலையில இருக்கக்கூடிய பதார்த்தம் எது? திண்மமா எது இருக்கு? 1 நீர், 2 ஆக்சிஜன், 3 பேனை, 4 நீராவி. அப்ப இந்த 4 பொருட்களும் என்னென்ன நிலையில இருக்கும்னு கண்டுபிடிக்கும். ஆன்சரை மட்டும் போடுங்க. 6வது நீராவி எப்பௌதீக நிலையில் காணப்படும். இப்பதான் சொன்னா 3 விதமான பௌதீக நிலைகள் இருக்கிறது. திண்மம், திரவம், வாயு. அப்ப எங்களுக்கு இப்ப நீராவி என்றது எந்த நிலையில இருக்கிறது? சரியா? அப்ப முதலாவது வாயு, 2வது திண்மம், திரவம், 3வது திண்மம்,
4வது சக்தி. அதனுடைய ஆன்சரை போடும். 7வது இருக்கும் பாத்திரத்தின் முழு கனவளவையும் எடுக்கும் சடப்பொருள். அதாவது நாங்க ஒரு பாத்திரம் ஒன்றை எடுத்து அதுக்குள்ள ஒரு பொருளை போட அந்த பாத்திரத்தின் முழு கனவளவும் எது நிற்கும்? சரியா? ஒன்று திண்ம பொருள், 2வது திரவமாக இருக்கிற பொருள், 3வது வாயுவாக இருக்கும் பொருள், 4வது சக்தி. ரைட்? முழு கனவளவையும் எது எடுக்கும் பாருங்க. 8வது திட்டமான கனவளவினை கொண்டதும் திட்டமான வடிவத்தை கொண்டிராததுமான பொருள். எங்களுக்கு திட்டமாக கனவளவு இருக்க வேணும், ஆனா திட்டமான வடிவம் இல்லை. சரியா? அப்ப வடிவம் இல்லாதது எது? செங்கட்டி, 2வது நீர், 3வது ஆக்சிஜன், 4வது பஞ்சு. சரியா? எங்களுக்கு தடப்பொருட்களினுடைய இயல்புகள் அதுல பார்த்திருக்கிறோம். சரியா? திண்ம சடப்பொருளுக்கு திட்டமான வடிவம், திட்டமான கனவளவு இருக்குது. திரவ சடப்பொருட்களுக்கு என்னது? திட்டமான கனவளவு இருக்குது, வடிவம் இல்லை. ரைட்? வாயுக்களுக்கு திட்டமான கனவளவும் இல்லை, வடிவமும் இல்லை. ரைட்? அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க இதுல திட்டமான கனவளவு இருக்குது ஆனா வடிவம் இல்லை என்றதை பார்த்து போடும். ரைட்? அடுத்தது 9. இறப்பரில் காணப்படும் விசேடமான இயல்பு. அப்ப இறப்பர் உங்களுக்கு தெரியும், அது ஒரு இழுபடத்தன்மையான ஒரு இயல்பு ஒன்று இருக்கும். ரப்பர் சரி, இழுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? அந்த சொல்லு என்ன? 1 இழை அமைப்பு, 2 தன்மையாக இருக்கிறது, 3வது மீள்தன்மை இழுபடக்கூடியது, 4வது நீட்டக்கூடியது, கம்பியாக நீட்டக்கூடிய இயல்பு நீட்டத்தகவு என்று சொல்லும். அப்ப இதுல ரப்பருக்கு என்ன விசேட இயல்பு இருக்கிறது? ஆன்சரை போடும். 9வது. சரியா? அடுத்தது 10வது வினாக பார்ப்போம். கனவளவை அளக்க பயன்படுகின்ற அலகு. கனவளவு. அப்ப நாங்க திணிவை அளக்கிற அலகுகள் தெரியும். கிராம், கிலோகிராம், மில்லிகிராம், மெட்ரிக் டன் கணக்கிற அளவு. அதே மாதிரி நீளத்தை அளக்க போறோம்டா மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அதுகள்ல அளக்குறோம். சரி? அப்ப இங்க கனவளவை அளக்கிறதுக்கு என்ன அலகை பயன்படுத்தும்? கிலோகிராம் 1, 2 மில்லிமீட்டர், 3 மில்லி லீட்டர், மில்லிமீட்டர், 4வது மில்லிகிராம். ஒரு போத்தல்ல அதுல கனவளவு எவ்வளவு எழுதி இருக்குன்னா எண்ணத்துல எழுதி இருக்குது. சரியா? அடுத்தது 11. இந்த கண்ணாடிய அறுக்கிறதுக்கு பிள்ளைகள் பயன்படுத்தப்படுறதுதான் கண்ணாடி வெட்டும் கத்தி என்று இங்க சொல்லப்படுது. அந்த கத்தியில எதை பயன்படுத்துகின்றார்கள்? சரியா? எதை பயன்படுத்துகின்றார்கள் என்று கேட்கிறோம். அதுல 1 அலுமினியம், 2 வைரம், 3 செப்பு, 4 இரும்பு. சரியா?
ரைட். அடுத்தது 12வது சுத்தியல் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் உலோகம். சுத்தியல் என்றா உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள், வீட்டுல இருக்குது சுத்தியல், சரியா? அப்ப அது செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உலோகம் எது? ஒன்று செப்பு, சரியா? செப்பு. இரண்டாவது பித்தளை. மூன்றாவது இரும்பு. நான்காவது அலுமினியம். இப்ப சுத்தியல் செய்யறதுக்கு எதை பயன்படுத்தி இருப்பாங்க? சுத்தியல்ல இருக்கிறது என்னன்னு எல்லாரும் பார்த்திருப்பீங்க தானே பிள்ளைகள், ரைட்? அப்ப அது உங்களுக்கு தெரியும். அதுல இருக்கிறது என்ன உலோகம்? சரி, என்ன உலோக மண்டலினீங்கன்னா சரி. ரைட். அடுத்தது 13 நொறுங்கும் இயல்பினை காட்டும் பதார்த்தம். அப்ப நொறுங்கும் இயல்புண்டா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உடைச்சா நொறுங்கி போக வரும். ரைட். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் பாருங்க. ஒன்று கண்ணாடியும் பஞ்சும். கண்ணாடியும் பஞ்சும். அடுத்தது கண்ணாடியும் மணல் கடதாசியும். மணல் கடதாசி, சரியா? மணல் கடதாசி. மூன்றாவது கரியும் கண்ணாடியும். கரியும் கண்ணாடியும். அடுத்தது கரியும் பூசல் மாவும். பூசல் மான்றது பிள்ளைகள் இந்த பவுடரை தான் அப்படி சொல்றது. பூசல் மா பூசுவதற்கு பயன்படுத்தப்படும், சரி? அதனாலதான் அதுக்கு பெயர் பூசல் மான்னு சொல்லுறோம். சரி. அடுத்தது 14வது பின் வருவனவற்றுள் வாயுக்களை மாத்திரம் கொண்டவை எது? வாயுக்கள் என்றா கேசஸ். கேஸா எது இருக்கும்? சரியா? இப்ப இதுல ஒன்று கார்பனீரொட்சைட்டு, நீர், ஆக்சிஜன். இது மூன்றும் வாயுவா இல்லையா? இரண்டாவது நைதரசன், நீர், ஆக்சிஜன். அது மூன்றும் வாயுவா இல்லையா? மூன்றாவது நைதரசன், நீர், கார்பனீரொட்சைட்டு. இது மூன்றும் வாயுவா? நான்காவது நைதரசன், நீராவி, ஆக்சிஜன். இது மூன்றும் வாயுவா இல்லையா? இந்த மூன்றுல இந்த நான்குல ஏதாவது ஒரு விடைய நீங்க போடணும், சரியா? இந்த மூன்று பதார்த்தமும் வாயுவா இருக்கான்றத கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்? 15வது கம்பி செய்வதற்கு பயன்படும் மிக பொருத்தமான பதார்த்தம். இப்ப கம்பி செய்யறதுண்டா தெரியும் உங்களுக்கு, செப்பு கம்பி, இரும்பு கம்பி, ரைட்? அந்த மாதிரி கம்பியல் செய்யறதுக்கு மிக பொருத்தமான பதார்த்தம்னு கேட்கிறேன், சரியா? அப்ப ஒன்று ஒட்டு ரப்பர், 2 காரியம், 3 செப்பு, 4 மீளம் நாடா. மீளம் நாடாண்டா ரப்பர் மாதிரி, சரியா? இழுத்துட்டு விட்டா திரும்ப பழைய நிலைக்கு வரும், லாஸ்டிக். சரி. அப்ப இந்த 15 வினாக்களுக்கு உரிய விடைகளை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அப்ப நாங்கள் இப்ப முதல்ல இருந்து அதுக்குரிய பொருத்தமான விடைகளை பார்ப்போம். திணிவை அளப்பதற்கான சர்வதேச அலகு கிலோகிராம். பின் வருவனவற்றுள் சடப்பொருளுக்கு உதாரணமாக அமைவது புத்தகம், ஆக்சிஜன். ஆக்சிஜன் வாயு, ஆனால் வாயு ஒரு சடப்பு, சரியா? அப்ப இதுக்கு 2வது விடை பொருத்தமா இருக்கு.
மூன்றாவது விடயப்ப மூன்றாவது வினாவை பாருங்க. பின்வருவனவற்றுள் சக்திக்கு உதாரணமாக இல்லாதது நீர். நீர் சக்தி இல்லை. ஒலி சக்தி, ஒளி சக்தி, வெப்ப சக்தி என்றுதான் சொல்லுவோம். நீர் சக்தி என்று சொல்லப்படும். சரியா? அதுக்கு விடை நீர். நாலாவது, தேங்காய் எண்ணெய் எந்த பௌதீக நிலையில இருக்கும்? திரவமாக இருக்கும், லிக்விடாக இருக்கும் தேங்காய். ஐந்தாவது, பின்வருவனவற்றுள் திண்ம நிலையில இருக்கக்கூடியது பேனை. பேனையை நாங்க தண்ணி மாதிரி வச்சிருக்கேல தானே, பிடிச்சு எழுதுவோம் தானே, அப்ப திண்மமாக இருக்கு. ஆறாவது, நீராவி எந்த பௌதீக நிலையில இருக்கு? ஆவி, நீராவி, கேஸ் ஆயிட்டு, அப்ப வாயு. நீர் தனியா இருந்தா திரவம், தனி கட்டியா இருந்தா திண்மம். இப்ப நீராவியாக இருந்தால் வாயு. ஏழாவது, இருக்கும் பாத்திரத்தின் முழு கனவளவையும் எடுக்கிறது கேஸுகள், வாயு. ஒரு வாயுவை ஒரு போத்தல்ல போட்டு மூடி விட்டீங்க, அந்த போத்தல் ஃபுல்லாவே அந்த வாயு பரவி போய் நிற்கும். ஆனா அதுவே தண்ணியை ஊத்தி விட்டா போத்தல் அரைவாசியில போய் அந்த அளவுக்கு நிற்கும். அது தண்ணி ஃபுல்லா அது நிரம்பாது. எந்த அளவுக்கு நிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நிற்கும். ஆனா ஒரு கேஸை விட்டீங்கன்னா அதை நீங்க மூடி விட்டா அந்த போத்தல் ஃபுல்லாவே அந்த கேஸ் நிற்கும். எட்டாவது, திட்டமான கனவளவிற்கு ஆனா திட்டமான வடிவம் இல்லை. இது இரண்டாவது விடை நீர். ஏன்? தண்ணியை நீங்க எந்த பாத்திரத்துல விடுறீங்களோ அந்த பாத்திரத்தின் வடிவமாக இருக்கும். வட்ட வடிவமான பாத்திரம் என்றா நீர் வட்டமாக இருக்கும். சதுரமான பாத்திரம் என்றா தண்ணி சதுரமா நிற்கும். சரியா? அப்ப அதுக்கு வடிவம் இல்லை. ஒன்பதாவது, ரப்பரில் காணப்படும் விசேடமான இயல்பு. ரப்பர் என்ன செய்யும்? மீள்தன்மை கொண்டதாக இருக்கும். சரியா? அப்ப அதுக்கு மூன்றாவது விடை. பத்தாவது, கனவளவை அளக்க பயன்படுத்தப்படுவது மில்லி லீட்டர். லீட்டர் மில்லி லீட்டர்ல சொல்லுவோம். கிலோகிராம் துணிவை அளப்பம், மில்லிமீட்டர் நீளத்தை சொல்லுவோம், மில்லிகிராம் துணிவை சொல்லுவோம். அப்ப கனவளவை அளப்பது மில்லி லீட்டர். அடுத்து, கண்ணாடி வெட்டும் கத்தியில பயன்படுத்தப்படுகின்ற திரவியம் எது? பயன்படுத்தப்படுவது வைரம். வைரம் கண்ணாடியை வெட்டும். சரியா? ரைட். அடுத்தது 12, சுத்தியல் செய்யறது பிள்ளைகள் இரும்பு. பாருங்க, சுத்தியல்ல நாங்க அடிக்கிறோம், மிக தெரியுது தானே முன்னால இருக்கிற அந்த பகுதி இரும்பு. அடுத்தது நொறுங்கும் இயல்பு. நம்ம கீழே போட்டா நொறுங்க வேணும். ஒண்ணு கரி, அடுத்தது கண்ணாடி. கரி என்ன பிள்ளைகள் பாருங்க, அடுப்பு கரியை கீழே போட்டு உடைச்சிங்கன்னா நொறுங்கி போகும். அதே மாதிரி கண்ணாடியையும் போட்டு உடைக்கலாம். 14வது, பின்வருவனவற்றுள் வாயுக்களை மட்டும் கொண்டது. கேஸ் மட்டும் இருக்கிறது. நைதரசன் வாயு, நீராவி வாயு, ஆக்சிஜன் வாயுவாக இருக்கு. அது மூன்றும் வாயுக்கள். 15வது, கம்பி செய்வதற்கு பயன்படுவது செப்பு. செப்பு கம்பி தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். அப்ப இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்றைய வகுப்புல ஏதாவது டவுட் இருந்தா கேட்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லையா பிள்ளைகள்? இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். Thank you.